மார்க்கெட் ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிற டைம் எப்படி சார் ப்ராஃபிட் புக் பண்ணுறது? ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிறப்போ உங்களை யாருங்க ட்ரேட் போட சொல்கிறா? அப்போ உங்கள் பிளான்லேயே தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஆல் டைம் ஹை இப்போ ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். ஆல் டைம் ஹையில் இப்போ ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹைன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து ஆல் டைம் ஹைன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் இது வந்து எங்கே ரிவர்ஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது, ஒரு விஷயம், ஓகேங்களா? இங்கே லெஃப்டில் நமக்கு ஜோன் எதுவும் இல்லை, ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க ஆல் டைம் ஹை அப்படின்னு. அப்போ ப்ரைஸ் அக்ரெசிவாக போயிட்டே இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஒரு 1 hour வச்சுருக்கேன், எனக்கு ஒரு 15 minutes சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழே வருதுன்னா புக் பண்ணிட்டு போங்களேன். ஏன்னா நீங்கள் இந்த ரேஞ்சில் பை பண்ணியிருந்தீங்கனாலும் நல்ல ப்ராஃபிட்டில் தானே இருக்கீங்க. திரும்ப ஒரு டிப்பில் வந்து உள்ளே திரும்பும்போது என்ட்ரி போட்டுக்கலாம்ல. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ். ஆல் டைம் ஹையில் அன்வான்டாக பை பண்ணிடாதீங்க, இல்லை திரும்பவும் சின்ன சின்ன ரிவர்சலுக்கு செல்லும் போட்டுறாதீங்க, மாட்டிக்குவீங்க. ப்ராஃபிட் புக் பண்ணுறது அப்படின்னா அதை விட ஒரு டைம் ஃப்ரேம் 2 டைம் ஃப்ரேம் சின்ன டைம் ஃப்ரேமில், எக்ஸாம்பிள் 1 hour வச்சுருக்கீங்கன்னா 15 minute கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, ரைட், தப்பு கிடையாது. அந்த இடத்துல சப்போர்ட் பிரேக் ஆகும்போது அந்த நீங்கள் வச்சுருக்கிற பை பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்.